ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான், தென் மாவட்டம். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா? இனஃப்டா அடிச்சிடு. ஹே ஹலோ கைஸ், இதுக்கு முன்னாடி சூர்யா பற்றி பேசினா சிவாஜி பற்றி கூட பேசினான். அப்போல்லாம் வந்துட்டு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் விட்டு வச்சோம். இப்போ ரீசெண்டாக நடந்த ஆணவ கொலை எவ்வளோ பெரிய ஒரு சென்சிட்டிவான விஷயம். நக்கல் அந்த தாலி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா? சிரிக்கிறான் பாரு. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. காய்ஸ், எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. இன்னைக்கு அவனை அடின்னு அடிச்சு பொழக்க போறேன். அவனை இப்ப அடிக்கிற அடியில கண்ண தண்ணி இல்ல, கண்ணே பிடிக்குது பாரு. அதாவது பேசிக்காக டாக்டர் இருக்கோம்ல, ஃபிசியோதெரபிஸ்ட், கிளினிக் வர சின்ன பசங்களால வாங்கம்மா போங்கம்மா, என்ன கண்ணு செல்லம், இந்த மாதிரி லவ்வபிள் வேர்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவான வார்த்தைகள் தான் லவ்வபிள் வேர்ட்ஸ். ஆமாம், உண்மைதானம்மா. கூடிய விரைவில் நீ எந்த கையில கழுவுறியோ அந்த கையில சாப்பிடுற மாதிரியான நிலைமை வரும். கூடிய விரைவில் வாதம் பக்கவாதம் நோயால பாதிக்கப்பட்டு நீ படுத்த படிக்க ஆகறியா இல்லையா அப்படின்றத பாருங்க. இங்க வா. இதுல தப்பா என்னமா இங்கிலீஷ் வேற. கூடிய விரைவில் வாதம் பக்கவாதம் நோயால பாதிக்கப்பட்டு நீ படுத்த படிக்க ஆகறியா இல்லையா அப்படின்றத பாருங்க. அதுல என்ன சொல்ற, அவங்க எல்லாம் வந்து பாவம் பண்ணவங்களுக்கு பக்கவாதம் வரணுமா? ஒரு பிசியோதெரபிஸ்ட் எவனாவது இந்த மாதிரி பேசுவானா? இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? ரிப்போர்ட்டர்னாலுமே எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல சார். அவர் த்ரெட்டனை குளம்பரட்டல் பண்ற மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவர் பாடி லாங்குவேஜே பாருங்க சார். அங்க பாருங்க சார் அவர் பாடி லாங்குவேஜ். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. நவீன் என்ற நபர்கிட்ட கேட்கிறேன், நீ உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கியா? இதே கொஸ்டினை ஒன்னா இன்டர்வியூ எடுக்கிறோம்ன்ற பேர்ல நான் உங்களை வர சொல்லி உட்கார வச்சு நீ நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கியா, நீ உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல தான் பிறந்திருக்கியா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா சும்மா இருக்குமா? இல்ல நீ நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க அப்படின்னு ஒரு மாயையில இருக்க அப்படின்னு சொன்னா நீ சும்மா இருக்கியா? எங்க குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறீங்கல்ல, அதான் கோவம் வந்துருச்சா? ஏன் இப்ப கோவத்தை தவிர்த்து என்ன பண்ணுவான்? ஆனா ஒரு தனிநபரை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச முடியும்? அதுக்கு நான் அளவுக்கு தரம் அது விளக்க கொடுக்கிறேன். ஒரு எப்படி ஒரு டாக்டர் பேசக்கூடியதை எப்படி எடுத்துக்கிறது? அறிவு இருக்கு அவனுக்கு, பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்ல தானே திக்கிற. சிவாஜி சார் வந்துட்டார்னா ஏன் அவர் வந்து தெய்வ பிறவி, அவர் மட்டும் தான் நடிகர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஊர்ல இன்னைக்கு ஒரு இளவு உறுதியாகி போச்சு. அவருக்கு மிஞ்சின ஒரு ஆள் வரதான் செய்வாங்க, வில்லாளி வில்லனும் வரதான் செய்வாங்க. இதுதான் உலகத்தோட நியதி. காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்ல. அவரை விட ஏன் திவாகர் பெரிய நடிகரா இருக்கக்கூடாது? இது கூட தெரியாம ஐயோ, எந்த ஆபாசமும் இல்லாம ஓகேங்களா, நடிப்பு திறமை அப்படின்ற ஒரு பிரம்மாஸ்திரத்தை மட்டும் மக்கள்கிட்ட காமிச்சு இந்த லெவல் பேர் எடுத்திருப்பேன். என்ன வந்து சூர்யாஸோட கம்பேர் பண்றதுல நான் எந்த விதத்துல குறைச்சு போயிட்டேன்? என்னடா நினைச்சுக்கிறீங்க? வெள்ளை சட்டை கண்ணாடியில் போட்டு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ தேவையா போயினாலதான் என்னடா பாக்குற போடா. அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு வர நம்பி யார முறைக்கிறா? மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? எப்படி இருக்கு? நல்லாவே இல்லடா. அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? மூடி நிறு கொஞ்ச நேரம். நான் காட்டுறேன், இருங்க காட்டுறேன். அண்ணே லேடிஸ்லாம் இருக்காங்க. இங்க பாருங்க. அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போறேன். பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும்.
நடிகர்லாம் பிராக்டிக்ஸ் அவங்கலாம் அவங்க அப்பா அம்மா டைரக்டர் அந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்டோட வந்தவங்க. இதை நான் கூட யோசிக்கல, என்னோட ரசிகர்கள் சொல்றாங்க. மரியாதையா கூட்டி போயிரு. ஓகேங்களா? இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் தனுஷ் அண்ணாவா இருக்கட்டும், சூர்யா சார் இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பேக்ரவுண்ட்ல தான் வந்தாங்க. நீங்க வந்து அடிக்கடி வந்து தனுஷ் சாரையும் சூர்யா சாரையும் ஒம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன் விஜய் சாரை மட்டும் ஒம்புக்கு இழுக்க மாட்டீங்க? அவருக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தானே இருக்கு மேடம். முறைக்கிற சீனியரை இப்போ சூர்யா அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்லை, ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபோஷனாக இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒண்ணுமே இல்லாம 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. இங்க வாவேன், ஒரு நிமிஷம் வாவேன். தெரியாம முடிச்சு, ஒரு நிமிஷம் வாடா, ஒரு நிமிஷம் வாடா. சூரிய எப்படி நீ கலாய்ப்ப சொல்லு. சூரிய எப்படி கலாய்ப்ப? நீ பேசுறியா? ஆமா அப்படிதான் பேசுவேன். நீ மரியாதை இல்லாத பேசுனா எல்லாரும் பேசுவோம். சார் நான் பேசுறப்ப நீ சூரிய எப்படி நீ சொல்லுங்க. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. நம்ம வந்து நான் பண்ண முடியாது, நீ தான் இன்டர்வியூ கொடுத்தீங்க. சம்பளத்தை பத்தி பேசியிருந்தோமா? கஷ்டப்பட்டு வந்தாரு. சரி, கஷ்டமா பண்ணல. நீ என்ன கஷ்டப்பட்ட? தலைவா முதல்ல நீ தர்பூச வாங்கி வந்துட்ட. அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். அது எப்படி சொல்லுவீங்க? சூரிய யாரு? சூரிய என்ன லெவல்ல இருக்கிறாரு? அப்பா சாமி வந்திருந்தாரு. அவங்களுக்கு முன்னாடியே நாங்களும் நடிப்பு திறமையில சரிமா முன்னாடி எதனா ஒரு படம் காட்டு. 2024 முன்னாடி ஒரு படம் இப்ப காட்டு. நான் வெயிட் பண்றேன். 1 hour 2 hour வெயிட் பண்றேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சார் இவரை விட நான் பெரிய ஆள் தான் சார். நான் படிச்ச என்னோட எஜுகேஷன் என்ன, நான் எந்த லெவல்ல இருக்கேன், என்ன பெரிய ஆளுங்க. இவர் ஒன்றும் அப்படி ஒரு ஆள் கிடையாது. நான் படிச்ச படிப்புக்கு நான் இருக்கிறதுக்கு இவர் ஒரு ஆள் கிடையாதுங்க. சரி கிளம்பு. வணக்கம் மக்களே, நான் நடிச்ச படம் அக்யூஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? டேய் மேனேஜரே, திரையரங்குகள்ல என்னோட சீன் வந்து அலறணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதை நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ நிறைய பேர் நம்மளை வந்து மட்டம் தட்டினவங்களுக்கும் தாழ்வா பேசினவங்களுக்கும் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பதிலடி. 7 மாசம் முன்னாடியே அது ஒர்க் பண்ணாரு இந்த படத்துல. இப்போ அந்த ஒர்க் பண்ணாரா யாருமே அவரை நான் கூப்பிட்டு மாட்டோம். இது மாதிரி நான் அன்னைக்கே கூப்பிட்டு நிக்கில் சாருக்கு மாதிரி இருக்க பிரச்சனை உடனே வார்ன் பண்ணி இமீடியட்டா எடுத்துட்டாங்க. என்ன நினைச்சுட்டு சொல்றேன். என்ன நினைச்சிருக்குன்னு சொல்ல வரேன் கேமரால. இல்ல நீங்க வந்து சொல்றீங்கல்ல திவாகர் போதும் ஏன் பயந்து ஓடுறீங்க? அந்த பய போடா. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்தம் மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஐயோ வேணாப்பா அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. Come standing. Please help me. வாழ்த்துக்கள்.